வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான தேவர்களே, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனாலே இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று என்னுடைய செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் உரைக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதும். ரைட்? சக்சஸ் இஸ் 200% கேரண்டி. கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் சென்னை முகப்பேரிலே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி நடந்து கொண்டு வருகிறது. அங்கே வருகிறவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமிருந்து வெகு விரைவாக வெளியே வந்து விடுகிறார்கள் என்பது மாத்திரமல்ல, தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சபையினுடைய நோக்கமே இயேசு சொன்னார் பாருங்கள், சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொன்னார், விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷர்கள் ஆக்குங்கள் என்று சொன்னார். அந்த சபைக்கு வருகிறவர்கள் சீஷர்களாக எழும்புகிறார்கள். நீங்களும் சமயம் கிடைத்தால் வாருங்கள். நீங்கள் சென்னையில் இருந்தால் ஒரு 3 மாதங்களுக்கு வந்து பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார் பாருங்க, இறை ரகசியங்கள் 200, ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200. அதில் இதுவரைக்கும் 16 ரகசியங்களை பதிவு செய்ய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். இன்னைக்கு 17வது இறை ரகசியம், தேவ குமாரன் வெளிப்பட்டதின் ரகசியங்கள். Why Jesus Christ came into this world on the day of Christmas, right? இயேசு கிறிஸ்து ஏன் மனித அவதாரம் எடுத்தார், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிற ஒரு 40 நிமிடங்கள். ஆவியானவர் தாமே நம்மோடு திட்டமும் தெளிவுமாக பேசுவாராக. ரொம்ப சிம்பிளாக இதுக்கு பதில் கொடுக்கலாம் பாருங்களேன். ஒன்றை சரி செய்துட்டா போதுங்க. அது அவருடைய அனந்த ஞானம். ஒன்றை சரி செய்து விட்டால் தேவன் உங்களை குறித்து என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறாரோ, உங்களுக்காக என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் சேர்த்து குவித்து வைத்திருக்கிறாரோ அத்தனையும் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். அது என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ரிலேஷன்ஷிப். He came into this world on the day of Christmas for what purpose? To restore the divine relationship, dearly beloved. தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை மீட்டு கொடுக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த உறவு சரியானால் போதும், உலகமே சரியாகிவிடும். இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டாலும் அதுதான் சொன்னார். ஏசப்பா, நீங்கள் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்க? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். ரைட்? எதை இழந்துட்டாங்க? தேவனோடு உள்ள உறவு. அதான் மரணம்னு சொல்லியிருக்கு. எப்பா, நீ இந்த மரண மரத்தின் கனியை புசித்தால் நீ மரித்து போவாய். அப்படி என்றால் ஃபிசிக்கல் டெத் உண்டாகலை. தேவனுக்கும் நம்முடைய முதல் பெற்றோருக்கும் இருந்த அந்த உறவுல ஒரு விரிசல் வந்தது பாருங்க, டிஸ்கனெக்ஷன் வந்தது. அந்த கனெக்ஷனை கொடுக்க தாங்க வந்தார். அது அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு போயிட்டாரு. அதில் உள்ள சில சீக்ரெட்ஸை நம்ம ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், அருமையான தேவர்களை, நான் ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் வேதத்தில் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28 3 வசனங்கள் உங்களுக்கு அந்த வார்த்தை மாம்சமாகணும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உங்களை என்னுடைய சாயலாக படைத்திருக்கிறேன், என்னுடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறேன். ரைட்? என்னுடைய ஆளுகையை வைத்திருக்கிறேன், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், மனுஷனை சிருஷ்டித்தவுடனே 2 காரியம் சொல்கிறாருங்க. ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். அப்படின்னா என்னது? ஆதாம் ஏவா நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். ரைட்? 2வது என்ன தெரியுமா? நீங்கள் தான் அந்த பூமிக்கு தேவர்கள்ப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அண்ட சராசரங்களையும் நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேன். நான் மன்னாதி மன்னன், நீங்களெல்லாம் மன்னர்கள். ஏவாள், நீ ஒரு மன்னன். ஆதாம், நீ ஒரு மன்னன், நீ ராணி, நீ ராஜா. என்ன செய்யுங்க? என்னை போல பூமியை ஆசீர்வதிங்க, பிரச்சனைகளை தீர்த்து வைங்க, வளமுள்ளதாக்குங்கள். இதுக்கு என்ன வேணும்?
சூப்பர் நேச்சுரல் பவர் வேணும், ஆளுகை, டொமினியன், டிவைன் டொமினியன், டிடி, ரைட். அடுத்து என்ன வேணும்? நீங்கள் என்னை போல சக்தி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் என்ன கொடுத்தேன்? என்னுடைய இமேஜ், என்னுடைய லைக்னஸ். என்னுடைய லைக்னஸ்னால் என்ன? நான் சொன்னால் எல்லாம் நடக்க பார்த்தியா, அதே மாதிரி நீ செய்யணும். அருமையானவர்களே, இதற்காகவே தேவகுமாரன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணும்போது என்ன நடக்குது என்றால், அந்த அவரை போலவே நம்மால் செயல்பட முடிகிறது. அதுதான் கிறிஸ்மஸனுடைய மேன்மை, அதுதான் சீக்ரெட். ஹல்லேலூயா. Oh, thank you, Master, for your goodness. That is the ultimate purpose of Christmas. இதை புரிஞ்சாதாங்க வேத புஸ்தகமே புரியும். நான் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டது 39வது வருஷம். அதுக்கு முன்னாலே கிறிஸ்தவ குடும்பம், பைபிளெல்லாம் வாசித்திருக்கேன். அதன் பிறகு 25 வருஷம் பைபிளை பலமுறை வாசித்திருக்கேன். ஆனால் இந்த வெளிச்சமே வரல. இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் என் மனக்கண்களை குருடாக்கி வச்சுருந்தான். இங்கே அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த புஸ்தகத்தெல்லாம் படித்தேங்க. ஆண்ட்ரோ உமக்கு அவருடைய பைபிள் காலேஜ், உலகத்தில் 100 பைபிள் காலேஜ் இருக்குது. இந்தியாவில் 4 இடத்துல இருக்குங்க. கனடாவில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குங்க. ஆன்லைன் கோர்ஸ் படிங்கங்க. அருமையானவர்களை, நீங்கள் உலகத்தை உழுக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அந்த ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப், ஒரிஜினல் டிசைன் எப்படி தெரியுமா? இந்த பூமியிலே நாம் தேவர்களாகவே செயல்பட வேண்டும் என்பது தான். ரைட்? ரொம்ப முக்கியமான ட்ரூத்து. 26 சொல்கிறாரு, ஆதியாகமம் 1:26 சொல்கிறாரு ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறாரு. 1:26 சொல்கிறாரு ஆளுகை செய்யுங்கள்ங்கிறாரு. தானியேலில் சொல்கிறதுக்கு, எபிரேயரில் சொல்லியிருக்கு, ரோமரில் சொல்லியிருக்கு. என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. ஆளுகை என்றால் என்ன செய்யுங்க? பிரச்சனைகளை தீர்த்து வைத்து ஜனங்களை வாழ வைங்க. அதுதாங்க. அதற்காகவே தேவன் உங்களை தேவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கு. அது எப்போ சரியாச்சு தெரியுமா? அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பில். கிருபையாக சில சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். நான் எந்த வியாதியையும் எந்த குழப்பத்தையும் விட்டு வைக்கிறதே இல்லை. கடன் பிரச்சனை, 1 கோடி ரூபா கடன் 30 நாளில் மறைஞ்சு போனால் 15 நாளில் மறைஞ்சு போயிடுது. ஒரு இஸ்லாமிய சகோதரி 100 கிலோவில் வந்தாங்க, 10 லட்ச ரூபா கடன் ஐயா. அதே ட்ரெஸ்ஸில் வந்தாங்க பாருங்கள், கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுது. அவங்களுக்கு தேவை என்ன? 10 லட்ச ரூபா கடன் அடையணும். நான் 2ஐயும் சேர்த்து சொன்னேன். என்ன சொன்னேன்? சிஸ்டர், உங்கள் கடன் 30 நாளில் அடையுது, மாத்திரமல்ல நீங்கள் 30 நாளில் 10 கிலோ வெயிட்டும் குறைஞ்சிருவீங்கன்னு சொன்னேங்க. அது இயேசுவை போல சொன்னேன். 2 நடந்துட்டுங்க, 15 நாளில் நடந்துட்டு. அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. உங்கள் மண்டையில் நான் ஏன் கொட்டிகிட்டே இருக்கேன் தெரியுமா? தேவர்களே, தேவர்களே, தேவர்களேன்னு. இந்த வார்த்தை மாம்சமாகட்டும். தேவனை போல நம்ம செயல்பட எழும்ப வேண்டாமா? அதற்குத்தானே கிறிஸ்துமஸ் நாளிலே தேவகுமாரன் மனுஷ அவதாரம் எடுத்தாரு. அதை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஓ, பாருங்கள், பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கட்டாகி போச்சு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அதை ஒட்ட வைக்கிறதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஊழியத்தை செய்வது தான் இப்பொழுது பவுலுடைய ஊழியம், என்னுடைய ஊழியம், உங்களுடைய ஊழியம். அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கொலோசையர் 1:20 மற்றும் 21 வசனங்களிலே, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, புரிஞ்சிட்டா? நமக்கும் தேவனுக்கும் இருந்த சண்டையை தீர்த்து சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. 21வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். That relationship was restored 2000 years back on the Calvary cross. கல்வாரி சிலுவை மூலமாக நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை நீக்கி ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோங்க. அழகா பவுல் எழுதுறார் பாருங்க, ஒப்புரவாக்கினார். எனவே அருமையானவர்களே, அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம்.
டீல் இஸ் ஓவர். டன் டீல். என்ன டன் டீல்? நீங்கள் குற்றம் சாட்டப்பட முடியாதவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தர்கள். உங்களை யாரும் கண்டிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லா தண்டனையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, உறவு சரியான எல்லாமே சரியாயிருங்க. அவ்வளோதாங்க. நாம் இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் உங்களை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது அந்த உறவு 200% சரி செய்யப்பட்டாயிட்டு. பல வசனங்களிலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க. இதனால என்ன நடந்தது தெரியுமா? பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டாயிற்று. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். The book of Hebrew chapter 2:14 I shall read for you. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல கிறிஸ்மஸ் நாளிலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். அவனுக்கு இஸ் பேரலைஸ்ட். அவனுக்கு அதிகாரமே கிடையாதுங்க. அவனுக்கு வல்லமையே கிடையாது. வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. தரித்திரத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஆக்சிடென்ட்டுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாதுங்க. ஏன்? அதெல்லாம் பிசாசின் கிரியைகள். அவன் என்ன ஆயிட்டான்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்ததினாலே அவனுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஆயிற்று. அதுதான் தேவகுமாரன் வெளிப்பட்டதிலே முதலாவது ரகசியம். இரண்டாவது ரகசியம் என்ன தெரியுமா? மரண பயத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். வாசிக்கிறேன். அதே அதிகாரம் 15வது வசனத்திலே The book of Hebrew chapter 2 verse 15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். என்கிட்ட சில ஊழியர்கள் பேசுகிறாங்க. லேடிஸ் பேசியிருக்காங்க, ஜென்ஸ் பேசியிருக்காங்க, ஊழியர் செய்கிறாங்க முழு நேரமா. யாரோ சொல்லியிருக்காங்க இந்த அங்கிள்கிட்ட ஒரு நேரம் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. பேசுகிற கதையை கேட்ட, ஐயா நான் தூங்கி 20 வருஷம் ஆச்சு, என்னால் தனியாலாம் படுக்க முடியல, மரண பயம் வருது. ஜீவ காலமெல்லாம் மரண பயம். அருமையானவர்கள், சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. என்னது? ஜீவ காலமெல்லாம் மரணத்தை பயத்தில் இருந்தீங்களா, அதிலிருந்து விடுதலை. பாருங்கள், அவர்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சத்தியத்தை சரியாக அறிந்த பிறகுதான் மரண பயத்திலிருந்து வெளியே வருது. ஒரு 4-5 பேர் இருக்காங்கங்க, எல்லா விதமான பயத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன். சிஸ்டர், நீங்கள் என்னை வந்து பார்க்க வேண்டியதில்லை, காலையிலே தலைகளை நிற்க வேண்டியதில்லை, காலையிலே தலைகளை நிற்கிற அந்த 1 மணி நேரத்தில் யார் செய்தி 2 செய்தி கேளுங்க, ஈஸியாக வெளியே வர்றாங்கங்க. ஏனென்றால் இந்த சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறேன். அது அவருடைய ஈவு. அருமையானவர்களே, மூன்றாவது அதனுடைய ரகசியம் என்னவென்றால், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணங்களை மீறுகிறதிலிருந்து நம்மை காப்பாற்றிட்டாருங்க. There is no transgression. What does it mean? நான் இதை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். சட்டன்னு ஒன்று இருந்தால் தானேங்க மீறுதல், மீறுதல்னு ஒன்று இருந்தால் தானே தண்டனை. சட்டத்தையே தூக்கி தூரப்பட்டாருங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சத்தியம், பல முறை நாம் பார்த்துருக்குறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16. எதற்கையா இயேசு கிறிஸ்து வந்தார் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த குறுக்கு சோவராக இருந்துச்சு பாருங்க, ஒரு பெரிய மதில் மாதிரி, அதை உடைச்சி நொறுக்கி நமக்கும் தேவனுக்கும் உறவை உண்டு பண்ணிவிட்டார். எபேசியர் 2, 14, 15, 16 இந்த நம்பரையாவது ஞாபகம் வைங்க. பிசாசுக்கு நீங்கள் கதவே திறக்க மாட்டீங்க. ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டீங்க. குற்ற உணர்வை தர்றது தான் பிசாசு காத்திருக்கிறான். அவருடைய ஏஜென்ட்டுகள் எல்லாம் அதை ரொம்ப சின்சியராக செய்கிறாங்க. எந்த சின்சியராக செய்கிறாங்க? நீ ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகும்போது குற்ற உணர்வு தான் போகிறா. ஏன்னா காலையில் நீ ஜெபம் பண்ணல, வெள்ளை ட்ரெஸ்ஸு போடல, செய்யின காலத்தில் குற்ற உணர்வோடு தான் போகிறா. நீ வெளியே வரும்போது 100க்கு 100 குற்ற உணர்வாக்கி விட்டுருவாங்க. விசுவாசமாகிய கப்பல் சேதமடையவில்லை, மூழ்கடிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அருமையானவர்களே, 4வது அருமையானவர்களே, அந்த உறவு சரி செய்யப்பட்டதுனால தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு வெளிப்பாடு பாருங்கள்.
தானியேல் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே இந்த கிறிஸ்மஸுடைய ரகசியங்கள் சிலவற்றை நான் திரும்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறது. இதெல்லாம் சீக்ரெட்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். அருமையானவர்களே, எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. மனுஷனுக்கு சட்டம்னு ஒன்று இருந்தால் மீறுதல்னு வரும், அப்போ தண்டனை வரும். ஆண்டவர் பார்த்தார், எப்பா என் பிள்ளைகளுக்கு சட்டமே இருக்கக்கூடாது, மீறுதலை தவிர்க்கப்பட வேண்டும், பாவங்கள் தொலைக்கப்பட வேண்டும், அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், நித்திய நீதியை விசுவாசத்தினால் மாத்திர வரக்கூடிய தேவ நீதியை என் ஜனங்களுக்கு நான் அருள வேண்டும். எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்துவுடைய வருகையினாலே. ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா இவைகள் எல்லாம் உங்களுக்கு சிலுவையிலே உண்டாகி விட்டன. எனவே ஏதேன் தோட்டத்தில் நீங்க இழந்த, நம்முடைய முதல் பெற்றோர் இழந்த அந்த ஆளுகையை தேவன் நமக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் a சீக்ரெட் இல்ல? அருமையானவர்களே, ஆவிக்குரிய ரீதியில மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாகவும் நாம் தான் இந்த வையகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் இல்லையே, அவுட் சைட் த பைபிள் இல்லையே. எத்தனை ராஜாக்கள் வந்தாங்கங்க? தாவீது வரலையா? எஸ்தர் வரலையா? கிங்ஸு, ஃப்ளஷ்லி கிங்ஸ். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை மீட்டு ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டாருங்க? உங்களுக்கு ஞானம் ஆகிட்டாரு, உங்களுக்கு டிவைன் ஸ்ட்ரென்த் ஆகிட்டாரு, உங்களுடைய ரிடம்ஷன் ஆகிட்டாரு, உங்களுடைய ஹோலினஸ் ஆகிட்டார். வாசிங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 மற்றும் 31வது வசனங்கள். இந்த 2 வசனங்களையும் நீங்கள் 2 வருஷம் தியானிங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? எலெக்ஷனை நிற்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு கிங் ஆயிடுவீங்க. தேவ ஞானம் எனக்கு வந்துட்டுப்பா. இன்னைக்கு பொய் சொல்லி ஏமாற்றி பிரதம மந்திரி ஆகிறாங்க அல்லது சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க. நான் பொய்யே சொல்ல வேண்டியதில்லப்பா, எனக்கு தேவ ஞானம் வந்துட்டு இயேசுவை போல செயல்படுத்துவேன். என்ன செயல்படுத்த தெரியுமா? ஏன்னா நான் எப்படி இமேஜின் பண்ணுறேன் சொல்லட்டுமா? அருமையானவர்களே, தேவன் எனக்கு 10,000 கோடி ரூபாய் பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டாரு. அது வெளிப்படுகிற நாள் வருது. ஏழைகளுக்கு கொடுக்கறது பாவம் இல்லையா? நான் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 ரூபா கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபா கொடுப்பேன். வேற யாருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஐயா, இது மனுஷ அறிவுப்பா. இயேசுவாகிய அறிவுக்கு இதை விட சிம்பிளாக நிறைய நாலேஜ் இருக்குங்க. இயேசுவாகிய ஞானம் எனக்கு வந்துட்டுங்க. ஆகையினால்தான் நான் வேதத்தோடு ஒத்து சிந்திக்க முடிகிறது. இயேசுவை போல என்னால் சிந்திக்க முடிகிறது. ஏனென்றால் இயேசுவாகிய ஞானம் என்கிற வார்த்தை எனக்கு மாம்சமாயிற்று. என் மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. நான் மாத்திரமல்ல, என்னுடைய செய்தியை கேட்கிற ஒரு சிலர் என்னை விட அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அமெரிக்க தேசத்து பிரசிடென்ட் ஆவீர்கள். வேற எந்த தேசம்? இங்கிலாந்து தேசத்தில் யாருங்க இப்போ பிரைம் மினிஸ்டரு? ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் கிறிஸ்துவை அறியாத ஒருவராலே மாமிச பிரயாசத்தினாலே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் என்றால் அந்த இடத்துல நம்மால உட்கார முடியாதாங்க? செய்திகளை கேளுங்க, பைபிளை ஒழுங்கா படிங்க. புதிய ஏற்பாட்டின் கண்ணாடியை போட்டு படிச்சாதாங்க பைபிள் சரியா புரியும். அருமையானவர்களே, ஓகே, இப்பொழுது பாருங்க, இந்த உங்களை, அதாவது இன்னைக்கு தலைப்பு என்ன? கிறிஸ்மஸினுடைய சீக்ரெட் என்ன? தேவகுமாரன் வெளிப்பட்டதின் ரகசியங்கள். why did he was revealed on the day of Christmas? why? என்னென்ன சொன்னால், கிரைய செலுத்தி தாங்க இதை மீட்டு கொடுக்க முடியும். ரைட்? மனுஷனால் இந்த கிரையை செலுத்த முடியாது. தேவகுமாரன் அவரும் லகுவா கிரையை செலுத்தலை. வலி, நிந்தை, அவமானம், கண்ணீர், வேர்வை துளிகள் ரத்தமாக வந்ததுங்க. படாத பாடுபட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான கிரையை ஏன் செலுத்தினார் தெரியுமா? நாம சாக வேண்டிய இடத்துல அவர் செத்தாருங்க. ரைட்? இதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் அவரோடு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. துணிகரமான பாவத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அருமையானவர்களே,
அவ்வளவு கிரைய செலுத்தி நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆனார் இல்லையா? எதுலெல்லாம் சப்ஸ்டிடியூட் ஆனார் தெரியுமா? ஏசாயா 53:5 உங்களுக்கு தெரியும். நான் அதை ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 53 verse 5 பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார். அப்படி என்றால் என்ன பொருள்? நம்முடைய இந்த கை செய்த பாவத்திற்கு இங்கே தான் ஆணி அடிக்கப்படணும். ஆனால் அவர் காயப்பட்டார். ஏன்? சப்ஸ்டிடியூட், பதிலாளாக அவ்வளவு கிரையை செலுத்தினார். இன்னும் என்ன செய்தார்? நீங்களும் நானும் நொறுக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டார். இன்னும் என்ன செய்தார்? நாம் ஆக்கினை அல்லது தண்டனை அடைவதற்கு பதிலாக அவர் தண்டனை அடைந்தார். நாம் தழும்புகள் காயங்கள் பெறுவதற்கு பதிலாளாக அவர் காயங்கள் பெற்றார். நீங்களும் நானும் சாபமாவதற்கு பதிலாக அவர் சாபமானாருங்க. கலாத்தியர் 3:13 வசனத்திலே பாருங்கள். The book of Galatians chapter 3 verse 13 I shall read for you. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். So clearly written by Paul. Right? எதற்காகயா அவர் சாபமானார்? நீயும் நானும் எந்த சாபத்திற்குள்ளும் போகக்கூடாது என்கிற ஒரே காரணத்துக்காக தானே. சபை அறியாத சத்தியம். அருமையானவர்களே, 2 காரணங்களுக்காக அல்லங்க, ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார். இதை கேட்கிற தேவர்களே, நீங்களும் நானும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தாங்க அந்த கஷ்டப்பட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த அவமானம், எந்த கேவலமான வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்கு தான் கேவலமாக சிலுவையிலே நம்முடைய நாதனாகிய பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவ்வளவு கேவலமாக தொங்கினாருங்க. நிர்வாணமாக தொங்கினார். ஏன்? நீ நிர்வாணமான வாழ்க்கை வாழக்கூடாது, நீ கேவலமான வாழ்க்கை வாழக்கூடாது. அருமையான தேவர்களை, இதற்காக தாங்க அவர் அங்கே சிலுவையில் அந்த பாடுபட்டார். ஹல்லேலூயா. அப்போது அதே போல் பாருங்கள், நீங்களும் நானும் மறிக்கக்கூடாது என்பதற்கு தாப்பா அவர் மறித்தார். உடனே கேள்வி வரும், பிரதர் அப்போ நம்ம மரணமே கிடையாதா? 100 வசனம் எடுத்துறவா? இப்போவே சில வசனத்தை எடுத்து காட்டுவோம். முதலாவது பாருங்கள், எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ மறிக்க கூடாது என்பதற்காக அவர் மரித்தார். சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்மஸ், தேவகுமாரன் வெளிப்பட்டதின் ரகசியங்கள். அவருக்கு மரணத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் பாவமா செய்தாரு? பாவம் அறியாதவர். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறோமா? சாவாமை தான் நம்முடைய தலையெழுத்துனா சண்டைக்கு வரீங்களே. சில வசனம் நம்ம பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நாம் மரிப்பதற்கு பதிலாக அவர் மரித்தார். இதுக்கு ரிலேட்டடாக இயேசுட்டது கேட்போமா? இது எபிரேய நிருப ஆக்கியோன்னு எழுதுறார். நமக்கு சந்தேகம் இருக்குது. நாம் மறிக்கக்கூடாது என்பது தேவ சித்தமான என்ன செய்யலை, நம்மளால் நம்ப முடியல. இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்போம். இயேசு கிறிஸ்துவே, நீர் எதற்காக மரித்தீர்? மண்டையில் குத்தி சொல்லுவார். டேய், நான் ஏன் மறித்தேன், ஏன் மாம்சத்தை கொடுத்து மறித்தேன் தெரியுமா? நீ சாகவே கூடாதுடா, அதான் தேவனுடைய சித்தம். வாசிக்கிறேன் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:58 வசனம். The book of John's Gospel chapter 6 verse 58 I shall read for you. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு என்னது? உங்களுக்கு மாம்சத்திலையும் மரணம் கிடையாது. நான் உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கிறேன் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுங்கிறேன். சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய மாம்சத்தையே நாம் புசிக்கும்படியாக கொடுத்த தேவன் அதோடு கூட நமக்கு இம்மார்ட்டல் லைஃப் தரமாட்டாரா? ஒரு மரியாதை, ஒரு சாகாத ஒரு வாழ்க்கை தரமாட்டாரா? எங்க இந்த லைஃப்பை குறித்து 3 வசனம் இருக்குங்க. ஒன்றை சொன்னது மோசஸ், மற்ற 2ஐயும் சொன்னது தேவன்.
ரைட்? மோசே என்ன சொன்னார்? மினிமம் சொன்னார், மனுஷன் வாழ போகிறது 70 அல்லது 80 வருஷம். அதை பிடிச்சிக்கிட்டீங்க. தேவன் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 6:3 சொல்லுகிறாரு, மனிதன் வாழ போகிறது 120 வருஷங்கிறார். அதையாவது பிடிங்களேன். இயேசு தெளிவாக சொல்றாரு, இப்போ எப்போ என் மாம்சத்தை கொடுக்குறேன், நீ சாக வேண்டியதில்லைங்கிறாரு. உன்னால் உள்ளே போகலை, அட்லீஸ்ட் 120 வருஷத்தையாவது ஆண்டு அதை பிடிச்சிக்கிடுங்க, பொசஸ் பண்ணுங்க. அதை சிந்தித்தீர்கள் என்றால் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கிற வியாதியெல்லாம் ஓடுமா ஓடாதா? ஒரு சின்ன ஒரு சுகர் லெவல் கொஞ்சம் கூட்டிகிட்டு வைங்களேன், உடனே பயம் வந்து, ஆமாம் வயசு 50 வயசு ஆயிட்டு, எங்கள் அப்பாவுக்கும் சர்க்கரை வியாதி வந்தது, 120 வருஷம் இருப்பான்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளியாவது போடுவிய. அருமையானவர்களே, ஐயா, தீஸ் ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ். உங்களுக்கு மரணமே இருக்கக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வரவில்லை என்றால் அவருடைய மாமிசத்தை நாம் புசிக்க முடியாது. தட் இஸ் டிவைன், த சாவரின் விஸ்டம் ஆஃப் த லார்ட். என்னுடைய குமாரன் ஆவியான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாம்சமும் இரத்தமும் கொடுக்கப்பட்டது எதற்காக? நீ மாமிசத்தை புசிக்கும் பொழுது உன்னுடைய சரீரத்தில் மரணம் வரக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக. அவர் காயப்பட்டார் எதற்காக? உன் சரீரத்தில் எந்த ஒரு காயமும் எந்த ஒரு ஆக்சிடென்ட் வரக்கூடாது என்பதற்காக காயப்பட்டார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஏனையா பாடுபட்டார்? வாசிக்கட்டுமா? அங்கே 1 பேதுரு 3:18 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். ரைட்? இட்ஸ் சோ கிளியர். பதிலாக, சப்ஸ்டிடியூட். சிம்பிளாக சொல்லட்டா, அவர் கேவலமாக தொங்கினார், எனவே எனக்கு கௌரவமான வாழ்க்கை. அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு எந்த காயமும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட எனக்கு வரக்கூடாது. வீட்லேயோ வழி விட மாட்டான், பாத்ரூம்லேயோ வழி விட மாட்டான், உன் ட்ராவல்லையோ ஆக்சிடென்ட் நடக்காது, உன் காரு ஸ்க்ராட்ச் கூட வராது. இப்படித்தாங்க வேதம் நிறைஞ்சு கிடக்கு. மரண வசனமும் இருக்கு. ரைட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அங்கிள் இப்படி எழுதியிருக்க, எடுத்துக்க எடுத்துக்க. மோசே 120 வருஷம் வாழ்ந்தான்ல அவன். அதையும் பாருங்க, அங்கேயும் நமக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு தேவை. அருமையானவர்களே, தேவன் தானங்க சொன்னார், மரணத்தையும் வச்சிருக்கிறேன் ஜீவனையும் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். மரண வசனம் என்னது? யோபு சோதிக்கப்பட்டான், மரண வசனம். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான், மரண வசனம். ஜீவ வசனம் என்ன இருக்குது? யாக்கோபில் என்ன எழுதுறாரு? தேவன் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை பிடிச்சிட்டங்க. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, குழப்பம் இல்லை, குறைவு இல்லை, காலதாமதம் இல்லை, ஒரே குதூகலம் கொண்டாட்டம் தான் இருக்குது. பப்ளிங் ஜாய். ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் சபையே. என்ன பாடுறீங்க? வல்லமை தாரும் ஐயா, வல்லமை தேவை தேவ. நான் என்ன பாடுறேன் தெரியுமா? வல்லமை தந்தீரையா, எனக்கு வல்லமை தந்தீரையா, நிறைவாய் தந்தீரையா, மரித்தோரை எழுப்பிடவே நிறைவாய் தந்தீரையா, கல்லறையை காலி செய்யவே. அப்படி தான் நான் பாடுறேங்க. எங்கள் சபையில் அப்படி தான் பாடுறோம். எங்கள் ஜனங்கள் செத்தவங்களே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எல்லளவும் மிகைப்படுத்தி பேசுவதில்லை. வேதத்தில் சொல்லியிருக்கிற நான் 100% டச் பண்ணலைங்க. 10,000 கோடி எனக்கு வரப்போகுது. அது ஃபுல்னஸ் கிடையாது, அது 50% தான். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களினால் தேவன் தம்முடைய சபை மக்களை அலங்கரித்து அழகு பார்க்க ஆசையாக இருக்கிறார். ஏன்னா அங்கே ஒரு பெரிய திட்டத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு. பெரிய ப்ராஜெக்ட் தாங்க ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறாரு. மோசையை கூப்பிட்டாருங்க, சின்ன ப்ராஜெக்ட் கூப்பிட்டாரா? ஆபிரகாமை கூப்பிட்டாரு, சின்ன ப்ராஜெக்டாக வச்சுருந்தாரு. தாவீதை அழைச்சாரு, எஸ்தரை அழைச்சாரு, பேதுருவை அழைச்சாரு, மீன் பிடிக்கிறவன், குட் ஃபார் நத்திங், காமெடியன்.
உலகத்தை கலக்குவார்னாருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவார். எந்த கல்லின் மேல? 3.5 வருஷம் பயிற்சிக்கு பிறகு நிர்வாணமாக நின்று அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தானே அந்த அவனை தான் அவன் கல்லுங்கிறாருங்க. நடந்ததா இல்லையாங்க? அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்திருவாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், சிந்தையை மாற்றுங்க. வசனத்துக்கு நேராக சிந்தையை திருப்புங்கள். வசனத்துக்கு நேராக பேசுங்கள். வசனத்துக்கு நேராக பாடுங்கள். பாட்டை தைரியமாக மாற்றி எழுதுங்க. நான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை நிறைய மாற்றி எழுதியிருக்கிறேன். ஃபாதர் எனக்கு என்னைக்காவது கூப்பிடுவாங்கன்னு பார்க்க என்ன ஒரு நாளும் கூப்பிடலை. தைரியமாக பாடுங்க. உங்களுக்கு வருகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் பேசுங்க. வெளிப்பாடு இல்லைன்னா அப்படிலாம் எழுத முடியாது. கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு தெரியுமா? சிங்காசனத்தில் அமர்த்திடவே தேடி வந்தாரே, சிங்காசனத்தில் அமர்த்திடவே தேடி வந்தாரே, கிரீடம் சூட்டி மகிழ்ந்திடவே ஓடி வந்தாரே. அவர் எதுக்கையா வந்தார்? எனக்கு கிரீடம் சூட்டி அவர் மகிழணும். என் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்காங்க. என் சந்ததியில் ஒருவர் கண்டிப்பாக அமெரிக்கா ஐக்கிய தேசத்தில் என்ன ஆவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆவாங்க. இன்னொரு சந்ததியில் ஒருவர் என்ன செய்வாங்க? அந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய ராஜா ஆவாங்க. சிங்காசனம் பூட்ட போகிறாங்க. நான் அதை உயிரோடு இருந்து பார்க்க போகிறேங்க. சிங்காசனம் அணிந்திடவே இயேசு வந்தாரே, உனக்கு சிங்காசனம் அருளிடவே இயேசு வந்தாரே, கிரீடம் சூட்டி மகிழ்ந்திடவே தேடி வந்தாரே, எனக்கு கிரீடம் சூட்டி மகிழ்ந்திடவே தேடி வந்தாரே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்னும், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஏன் ஐயா அவரை போற்றி துதிக்கணும்? என்னை சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்காசனம் குப்பைங்க. அவரோடு கூட அவருடைய வலது பாசத்தில் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. These all are the results of Christmas. தேவகுமாரன் வெளிப்பட்டதுனால இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது அருமையானவர்களே. அதனால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. All the things our first parents lost in the garden of Eden, நம்முடைய முதல் பெற்றோர் ஏதேன் தோட்டத்தில் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்து விட்டார். அதை பூரணமாக செய்திருக்கிறார். It is available in the invisible realm. தெளிவா இருக்கு பாருங்க. சரி, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26, 27, 28 உங்களுக்கு ஒரு வெளிப்பாடாக வரலன்னா, ஒரு சில நீங்க பெற்றிருப்பீங்க, இன்னும் உங்களுக்கு அதில் ஒரு ரெவலேஷன் நாலேஜ் வரலன்னா அந்த 3 வசனத்தையே நீங்க 3 மாசம் தியானிங்க. That is the purpose of mankind who was created by the Almighty Lord. எல்ஷடாய் தேவனால் தம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்ட அருமையானவர்களை நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். எதனால அந்த ஆளுகை இழந்து போனார்கள்? அந்த ரிலேஷன்ஷிப்ல கட் ஆயிட்டாங்க. பிசாசு வஞ்சித்துட்டான். ரைட்? அதை மீட்டு கொடுக்க தானங்க வந்தார். இழந்து போன அந்த ரிலேஷன்ஷிப்பை மீட்டு கொடுக்க வந்தார். அதை பூரணமாக செய்துட்டாரு. இது பூரணமாக நம்முடைய ஆவி மனுஷனிலே நடந்துட்டு, ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, ஆவி, ஆத்துமா, சரீரம், இதை குறித்து தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு நாலேஜ் இல்லை, வெளிப்பாடு இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு அந்த புக்கை ஒன்று அனுப்பின பாருங்க, படிக்கவே இல்லை. இப்போ கூப்பிட்டாரு, பிரதர் 4 வருஷம் தான் படிக்கல பிரதர், 4 வருஷம் என் வாழ்க்கை நாசமாக போச்சேன். நீங்கள் புஸ்தகம் கொடுத்த அன்னைக்கே படிச்சிருந்தேன்னா நான் ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பேனே. எத்தனை புஸ்தகம் இருக்குது பிரதர்? 15 வாங்கிட்டாருங்க. எனக்கு அதில் 5 பைசா லாபம் இல்லைங்க. எனக்கு அது உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் வாங்கணும், அப்புறம் அதை ஒருத்தருக்கு அனுப்பணும், நான் அதை ஃபாலோ பண்ண எனக்கு டைம் இல்லை. ஆனாலும் நான் செய்கிறேன். ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த சத்தியங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன அருமையானவர்களே. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் இந்த சத்தியத்தை நான் அறிந்த பிறகுதான், அருமையான தேவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. ஆகையினால்தான் கேமராவில் நின்று நான் இதை பேசுகிறேன். ஆகையினால்தான் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி முகப்பேரில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால்தான் திங்கட்கிழமை தோறும் இலவசமாக ஜூம் வகுப்பு நடத்துகிறேன். எதனால்? நீங்கள் திரும்பவுமாக அந்த இழந்து போன ரிலேஷன்ஷிப்பை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், அதை பூரணமாகவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை பறைசாற்றுவதற்காக.
இயேசு என்ன சொன்னாருங்க? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ ஏதேன் தோட்டத்திலே பாவத்திலே விழுந்து போவதற்கு முன்பதாக நம்முடைய முதல் பெற்றோர் எப்படி ஒரு பூரணமாக இருந்தார்களோ அதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹீப்ரூ 10:14, கொலோசியன்ஸ் 2:10 என்ன சொல்லுது? அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அருமையான தேவர்களே, அந்த தேவ குமாரன் வெளிப்பட்டதில் இவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குங்க. இந்த செய்திகளை ஒரு 4-5 நேரம் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை போல நீங்கள் இருக்க போகிறதில்ல. புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, சூரிய பிரகாசம் எப்படி பிரகாசம் ஆகிக்கொண்டே இருக்கிறதோ, முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை எப்படி மேலானவைகளோ அந்த மேலான நன்மைகளை நீங்கள் பெற்று நாம் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று உலகிற்கு பறைசாற்றுவீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க. எது தெரியுமா? தேவகுமாரன் வெளிப்பட்டதுனாலே அந்த ரிலேஷன்ஷிப்பு ரெஸ்டோர் ஆயிற்று. ஆக போகிறதில் ஆயிற்று. நீங்கள் ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதை அறியக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தேவை. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுங்கிற நாமத்தினால இதை கேட்க போகிற அனைவருடைய அறியாமையும் அகன்று போவதாக. அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிசாசு இந்த பிள்ளைகளை நீ குருடாக்க முடியாது. ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இப்பொழுதே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே எங்களுக்காக அருளினீரே. அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையானவர்களே, விதைப்பும் அறுப்பும் தேவனால் நியமிக்கப்பட்டது. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் மீது தேவன் பிரியமாக இருக்கிறான்னு எழுதியிருக்கு. ஒன்று, விசுவாசம் இல்லாமல் அவருக்கு தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அடுத்தது என்னது? கொடுக்காமல் அவரை பிரியப்படுத்த முடியாது. ஏனென்றால் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. இது ஒரு நல்ல நிலம். இந்த நாளில் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி விதைக்கிறவர்களுக்கே வந்து சேருவதாக. இன்னொரு 1000 மடங்கு பெருகி ஜாஸ் மினிஸ்ட்ரிஸுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.